டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுல 3 முக்கியமான விஷயங்க. இந்த 3 முக்கியமான விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுகர் வந்து ஸ்பைக் ஆகாதுங்க. அதுலேயும் 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புது துணிலாம் போடுறோம், கெஸ்ட் வீட்டுக்கு போகிறோம், நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னும் போது நம்ம வந்து வரவங்களை பார்க்கறது நம்மளை பார்க்க மறந்துடுறோம். நம்மளை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ண மாட்டோம், நல்லா தண்ணி குடிக்க மாட்டோம். அதுக்கு ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன, நீங்கள் ஒரு 1 லிட்டர் பாட்டில் கணக்கு வச்சு நீங்கள் ரெகுலராக அதை ஃபில் பண்ணுற மாதிரி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த தண்ணி குடிக்கிற பழக்கம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். 2வது முக்கியமான பாயிண்ட் வந்து கிரேவிங், அதாவது நான் ஸ்வீட் சாப்பிடணுன்ற ஆசையை ஜாஸ்தி வரும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஸ்வீட் சாப்பிடாமலே ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துட்டு அந்த ஃபெஸ்டிவல் டைமில் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அதுவும் கெஸ்ட் எல்லாம் வந்து ஸ்வீட்ஸ் கொடுக்கும்போது நம்மள அறியாமலே அந்த கிரேவிங் வரும். அப்போ அந்த ஆசையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அளவாக ஸ்வீட் சாப்பிடுங்க, கொஞ்சமாக ஸ்வீட் சாப்பிடுங்க. ஒரு லட்டுன்னா ஒரு சின்ன பீஸ் சாப்பிடுங்க. 3வது முக்கியமான விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, தீபாவளி வந்தால் மெடிசன் எடுக்கிறதுக்கு லீவ் விட்டுறாங்க. அப்போ என்ன ஆகும், சுகர் வந்து ஜாஸ்தி ஆகிடும். அவங்க எதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க, நாங்கள் கெஸ்ட் வந்தாங்கங்க, பட்டாசு அடிக்க போனோம், அது இதுன்னு சொல்லி மெடிசன் எடுக்க குவிட் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆகும், நீங்கள் அன்றைக்கி சாப்பிட்ட சுகரோ இல்லை உங்களோட டயபெட்டிக்கோட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதோ வெர்டிக்கல் டேக் ஆஃப் ஆகிடும். நீங்கள் மறுநாள் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்தா ரொம்ப ஹையாக இருக்கும். கண்டிப்பாக மெடிக்கேஷன் போடணும். நல்ல நாள் தான் அது, வந்து நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணால் நீங்கள் டயபெட்டிஸ் மெடிசன் எடுக்கணும். சரிங்களா? இந்த 3 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். டயபெட்டிஸ் இருந்தாலும் உங்கள் தீபாவளி சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி.